إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை கற்றுத்தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரிபூர்ணமான ஸலாமும் ஸலவாத்தும் மனிதர்கள் ஜின்களாகிய படைப்பினங்களில் சிறந்தவர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநடைகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் குறிப்பாக எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாக அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த சூழல் என்பது மிகவும் ஒரு மோசமான அபாயகரமான பாவங்களும் அனாச்சாரங்களும் குற்றச் செயல்களும் சர்வ சாதாரணமாக நடந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் ஈமானோடு வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு மிக மோசமான அனாச்சாரங்கள் இந்த சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் அல்லாஹு தஆலா தடுத்த ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொருபட்ட பெயர்களையும் இந்த சமூகத்தை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலை இழந்த கலாச்சாரங்களாக இந்த சமூகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை எடுத்து பார்க்கிற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்று எச்சரித்த விடயங்களும் காரியங்களும் தான் இன்றைக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று அங்கலாய்த்து பார்க்கிற அளவுக்கு சமூக விழுமியங்கள் எல்லாம் மறந்து போன ஒரு சமூகம் இந்த சமூகத்திலே உருவாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பண்பாடற்ற ஒரு சமூகமாக, ஒழுக்கத்தை இழந்த சமூகமாக, கண்மரியாதையை இழந்த ஒரு சமூகமாக, அல்லாஹுவை மறந்த ஒரு சமூகமாக, அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலை மறந்த ஒரு சமூகமாக எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு பாவங்களையும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் இந்த உலகத்தில் விதைத்துக் கொண்டு அதில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வாழுகிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்திலே ஆகப்பெரிய தூக்க முடியாத ஒரு சுமையாக இருப்பது போதை வஸ்து பாவனை. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவியுள்ள இந்த போதை வஸ்து பாவனை சொல்ல முடியாத அளவுக்கு சமூகத்தை அப்படியே கீழ்மட்டத்தில் சட்டை கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனாச்சார சீர்கேடுகள், விபச்சாரங்கள் அதிகமாக இந்த சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே,
மறுமை நாளின் அடையாளங்கள் குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்களே, விபச்சாரங்கள் பரவும், அதிகமாக ஷுர்புல் ஹம்ர், இந்த மது பாவனைகள் அதிகமாக உருவாகும், இதுவெல்லாம் மறுமை நாளினுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ரொம்ப பயங்கரமாக யோசிக்க தோணுகிறது. என்பார்கள் பாருங்கள், கலாச்சாரங்கள் எல்லாம் எங்கு போய் கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு வருகிற போது அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். வரலாற்று பக்கங்களையும் புத்தகங்களையும் நாங்கள் புரட்டுகிற போதெல்லாம் ஒரு சமூகத்தை பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு சமூகமா, இப்படி ஒரு கேவலமான ஒரு சமூகமா இந்த மண்ணுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறது என்று யோசிக்க தோணுகிற அளவுக்கான சமூகத்தை தான் நாங்கள் அந்த வரலாறுகளில் நாங்கள் படித்தோம். இந்த அளவுக்கு தெரியுமா, மது பாவனையில் மூழ்கி திகைத்து போன ஒரு சமுதாயம். ஒரு பெண்ணோடு 10 ஆண்கள் ஒரே நேரத்தில் கூடுவார்கள். அதை ஒரு சமூகம் எந்த அடிப்படையிலும் தடுக்காது என்று பெயர் போன ஒரு சமூகம். வேண்டுமேயானால் அதனூடாக பிறக்கப்படுகிற குழந்தை யாரோடு என்பது, யாருடைய குழந்தை என்பது சமூகத்துக்கு பிரச்சனையாக வருகிற போதுதான் அவர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாகுமே அன்றி அவர்கள் ஒரே நேரத்தில் 10 ஆண்களோடு ஒரு பெண் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் தவறாக பார்த்த ஒரு வரலாறு அதனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். விபச்சாரம் நடக்கிற வீடுகளாக இருந்தால் கருத்த கொடிகளிலே கட்டப்பட்டிருக்கும் மக்கமா நகரை சுற்றி இருக்கும் அந்த கருத்த கொடிகள் கட்டப்பட்டிருந்தால் அந்த வீட்டிலே விபச்சாரம் நடக்கிறது என்பது பட்டவரித்தனமாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. கஅபத்துல்லா ஆலயம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இன்ன அவ்வள வைத்து உதவினாஸ் மக்களுக்கென்று அமைக்கப்பட்ட முதல் இல்லம். அந்த கஅபத்துல்லா ஆலயத்திலே 300 சொச்சமான சிலைகள் வைத்து வணங்கப்பட்ட காலம் அந்த காலகட்டம். ஒழுக்கமே கிடையாது. இந்த அளவுக்கு தெரியுமா, தந்தை 2ஆம் தரமாக ஒரு திருமணம் முடித்து தந்தை விட்டுட்டார் என்று சொன்னால், அல்லது தந்தை மரணித்து விட்டால் அந்த 2ஆம் தரமாக முடித்த அந்த பெண்ணை அந்த தந்தையினுடைய புதல்வன் திருமணம் முடித்த காலம் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு காலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மண்ணுக்கு வந்ததனுடைய நோக்கத்தை சொன்னார்கள். இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், திட்டமாக நான் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் எல்லாம் நற்பண்புள்ள, ஒழுக்கமுள்ள, ஒரு தன்னடக்கம் நிறைந்த, பண்பாடுகளால் சிரேஷ்டித்து போன ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே நிலைப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். நற்பண்புகளை நிரப்பமாக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு செய்கிற ஆகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு வந்து போதிக்கிற போதெல்லாம் நற்பண்புள்ள ஒரு சமூகம் இந்த மண்ணுக்கு மேலே உருவானது என்று சொன்னார். எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு போகிற போது அங்கு மக்காவில் இருந்து சென்ற தோழர்களோ ஒரு 1000 சுத்தம் பேடுகிறார். ஆனால் அதே மதீனாவில் இருந்து மீண்டும் மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை போன்றோ இந்த மைக்கோ இந்த போனோ எந்த ஒன்றுமே இருந்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நற்பண்புகளும் நடைமுறைகளும் ஒரு சமூகத்தின் விழிப்புணர்வுகளையும் விழிப்புணர்ச்சியையும் இந்த சமூகத்தில் மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அந்த பண்பாடு உள்ள சமூகம் ஏன் இன்னுமே காணவில்லை? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி கத் ஸலைத்து ஃபதஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த மக்கள்! ஒரே வீட்டில் 10 பேர் கூடியிருந்தாலும் அதனை ஒரு குற்றச் செயலாக பார்க்காத ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பண்பாடுள்ள ஒரு சமூகமாக மாற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிற பொழுது என்னை படைத்த அல்லாஹ் என்னை விசாரிக்கிற பொழுது நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, குற்றம் இழைத்த, பாவியாக வாழுகிற ஒரு விபச்சாரனாக
மக்களாக விழுப்பப்படக்கூடாது, எனக்கான தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை வளர்த்தூட்டினார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, அந்த பண்பும் அந்த பண்பாடுகளும் நிறைந்த ஒரு சமூகம் நம்முடைய மண்ணிலே உருவாக மறந்ததனுடைய காரணம் தான் இல்லை. காரணம் தான் என்ன யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்திலேயே எல்லோருக்கும் டேஞ்சரான ஒரு கூட்டம் என்றால் யூதர்கள். அதிலும் இந்த சியோனிஸ்ட் இலுமினாட்டிகள். இவங்க இந்த மக்களுடைய சிந்தனைகளில் அவங்களுக்கு முதலாவது டார்கெட் முஸ்லிம்கள் தான். உலகத்துக்கே ஒரு டேஞ்சரான கூட்டம் இந்த இலுமினாட்டி. இவங்களுக்கு மிக பிரதானமாக மூளை செலவை செய்யப்பட வேண்டிய ஒரு சமூகம் என்றால் முஸ்லிம்களை தான் முதலாவதாக சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு, சொந்த நாடு கிடையாது. 1947 ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தால் இந்த இஸ்ரேல் என்று சொல்லுகிற ஒரு நாட்டுக்கு வரைபடமே இருக்காது. இன்றைக்கு அந்த நாடு வரைபடத்தில் இடம் பிடிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கு இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு இன்று வரைக்கும் அதனுடைய பிரச்சனைகளும் பிணக்குகளும் தொடராமல் கிடையாது என்பார்ந்தவர்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் முதலாவதாக நினைத்த இடம், அவர்கள் ஒரு திட்டத்தை திட்டுகிறார்கள். சுமார் 3 மாதங்களுக்கு மேலாக ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு நாட்டிலே மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? வாழுகிற மக்களிடத்திலே மோசமான விடயங்களை விதைக்க வேண்டும். வளர்ந்து வருகிற மக்களிடத்தில் விரசமான ஆபாசமான கலாச்சாரத்தை உண்டு பண்ண வேண்டும். அதற்கான நடைமுறைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் தனக்கென்று ஒரு சொந்த நாடை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி, அந்த முயற்சியின் முதலாவது தூணாக மஸ்ஜிதுல் அக்ஸா சார்ந்துள்ள பகுதியை டார்கெட் பண்ணினாங்க. அவர்களுடைய திட்டம், அவர்கள் எழுதிய புத்தகம் இன்றைக்கு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு என்று சொல்லுகிற பெயரிலே இன்றைக்கு இந்த புத்தகம் கைகளிலே இருக்கிறது. வாசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமான பதிவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களுடைய புத்தகங்களில் மக்கமா நகர், மதீனா நகரையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் என்பதையும் அவர்கள் சேர்த்து பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு யாரை பயன்படுத்த வேண்டும்? சாதாரணமாக முஸ்லிம்களை குர்ஆனை விட்டும் சுன்னாவை விட்டும் வெளியரங்குங்கள் என்று சொன்னால் யாருமே வெளியரங்க மாட்டார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் யாருமே விட்டுவிட மாட்டார்கள். எதை விதைத்தார்கள்? வளர்ந்து வருகிற மனிதர்களிடத்திலே ஆபாசமான சிந்தனைகளை விதைத்தார்கள். விரசமான காட்சிகளை கொண்டு வந்து காட்டினார்கள். இன்றைக்கு வளர்ந்து வருகிற வாலிபர்கள் அதன் பக்கம் சாடையாக சார்ந்து போகிற போது அவருடைய திட்டம் ஜெயிச்சு போகிறதோ என்று யோசிக்க தோணுகிற காலகட்டம் அன்பார்ந்தவர்கள். எவ்வளவு ஒரு மோசமான பயங்கரமான காலகட்டத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றி, தூதரை பற்றி, தூதர் காட்டிய வழிகாட்டலை பற்றி வெள்ளின் முனையளவு கூட ஒரு ஆசையோடு, எதிர்பார்ப்போடு, ஈமானிய சிந்தனையோடு பார்க்கிற மக்கள் எங்கே? இதை நோக்கமாக கொண்டு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். நம்முடைய கலாச்சாரங்கள் மாறிப்போய்விட்டது. நம்முடைய கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஆண் பெண் கலப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சமூகத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னுமே பால்குடி மரமாக பச்சிலம் குழந்தையை பலாத்கார வன்முறை செய்து பாலியல் குற்றத்திற்கு உட்பட்ட வயது போனவர்களும் இந்த பூமியில் வாழத்தான் செய்கிறார்கள். இதைவிட கேவலம் என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? இதைவிட கேவலம் என்ன வேண்டும்? அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் கொஞ்சமாவது இருக்க வேண்டுமா இல்லையா? சின்ன பச்சிலம் குழந்தையை தன்னுடைய பாலியல் தேவைக்காக பயன்படுத்துகிற ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது மறுதளிக்க முடியுமா? போதையை பயன்படுத்துகிறான், தாயும் வழங்குதில்லை, தாரமும் வழங்குதில்லை, செத்த நாயும் வழங்குதில்லை என்று சொல்ற அளவுக்கு காலகட்டம் மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் இந்த பாவம் எல்லாம் ஒரு ஊரிலே இடம்பெற்றது என்று பார்த்தோம், ஏதோ ஒரு நாட்டிலே இடம்பெற்றது என்று பார்த்தோம். இன்றைக்கு எங்களை சுற்றியே இடம்பெறுகிறது என்று சொன்னால், உறவுகளே,
நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் விழுமியங்களை புறக்கணித்த ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு பிள்ளை தவறு செஞ்சா அந்த வீட்டுக்கு தகவல் எப்படியாவது வந்துடும். ஊர்ல யாரோ ஒரு நல்ல மனுஷன் அல்லது ஊர்ல யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து பாப்பாட்ட சொல்லிடுவாரு, இப்படி உங்களோட பிள்ளை இங்க நிக்கான், இப்படி நிக்கான், அப்படி இருக்கிறான். இன்றைக்கு கேட்க பார்க்க யாருமே இல்லை. பிள்ளை எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிறதுக்கு கூட முடியாது. பண்பாடுகளை இழந்த ஒரு சமூகம் இந்த மண்ணுக்கு மேல் உருவாகிவிட்டது. பாடசாலையில் ஆசிரியர் பிள்ளையை கொண்டு வந்து விடுற நேரம் மூலமே நாம் அழகாக பார்க்கிறோம். குர்ஆன் மதரசாக்கு கொண்டு வந்து விடுவாங்க, மதரசாக்கு கொண்டு வந்து விடுவாங்க, பாடசாலைக்கு கொண்டு வந்து விடுவாங்க. முகத்தையும் கண்ணையும் வச்சிட்டு பிள்ளையை எப்படி உரிச்சாவது ஒழுங்கான பக்குவமான பிள்ளையா கொண்டு வந்து தந்திருங்க மௌலவி, அந்த பிள்ளை எனக்கு தொழுகை நடத்தணும் மௌலவி என்று சொல்லி விட்ட காலம் இருந்துச்சு. பாடசாலை வாத்தியார் சார் கிட்ட போய் சொல்லுவாங்க, சார் இந்த பிள்ளைய நான் உங்கள்கிட்ட முழுசா தந்துட்டேன் சார், நீங்க இந்த பிள்ளைய ஒழுங்கா உருப்படையா வளர்த்து கொண்டு வந்து தந்தா அது போதும் சார் என்று சொன்ன காலம். இன்னைக்கு சார் கிட்ட போய் சொல்லும் பொழுதும் பிள்ளை எங்க தெரியுமா, கை வச்சிடப்போடா, இந்த வார்த்தை ஒன்று காணுமே. அவன் இந்த பாடசாலையில் என்ன அனாச்சாரம் செய்ய வேண்டுமோ அத்தனைக்கும் அடிப்படையாக காரணமிட்டவரும் காரணம் ஏற்படுத்தி கொடுத்தவரும் அந்த தந்தை நண்பர் யாரும் கிடையாது. இன்றைக்கு அடுத்த தன்னுடைய வீட்டுக்குள்ள கைய ஓட்டுறான், அடுத்தவனுடைய மரத்தில கைய வைக்கிறான், அடுத்தவனுடைய வீட்டு கண்ணாடியை உடைக்கிறான், அடுத்த வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்துறான். எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. பாடசாலைக்கு கொண்டு வந்து காட்டினால், பாப்பா கிட்ட வந்து சொன்னால் பாப்பா மாதிரி கேட்கிறார், இந்த பிள்ளை அப்படி இல்லை. எப்படிங்க நீங்க வளர்க்கிறதுக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கும் கொடுக்கிற போது கொடுத்த அந்த பதிலும் வார்த்தையும் இன்றைக்கு கேவலமான சமூகத்தை எல்லாம் இந்த மண்ணிலே உருவாக்கி விட்டது. பிள்ளைய சேருக்கு இன்னைக்கு பயமா இருக்குது, படிச்சு கொடுக்கிற சேருக்கு பயமா இருக்குது. சேர் ஒருவர் அழுது சொல்றார், மூலவி நான் படிச்சு கொடுக்கிற பாடம் என்கிறது ஸ்காலர்ஷிப், அதாவது 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நான் கேட்காத கெட்ட வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் பேசுது மூலவி. இந்த பிள்ளைகளுக்கு பின்னாடி நின்று நான் அந்த பிள்ளைகளுக்கு நான் படித்துக் கொடுப்பதை விட நான் வேறு ஏதாவது ஒரு தொழிலை பார்த்து போவது சிறந்ததை போல தோணுகிறது மூலவி என்று அழுது சொன்ன வரலாறும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. என்ன சொல்ல போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இந்த பண்பாட்டை இந்த சமூகத்திலே நாங்கள் கொடுக்க போகிறோம். அல்லாஹ் என்றால் யார் என்கிற பாடம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த வாலிபத்தினுடைய பெருமானம் புரியாமல் போய்விட்டது. அதனால்தான் இன்றைக்கு பார்ப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை, பார்க்கின்றவர்களை எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கேவலம். நாங்கெல்லாம் ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல விபச்சாரம் நடந்தாம் என்று சொன்னால் அந்த தகவல் வெளியால வந்துட்டு என்று சொன்னாலே ஒரு ஆபாசமா அசிங்கமா பார்த்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா, அது என்ன செய்யற எல்லாத்தையும் நடந்து போகுதானே, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு போகுதுதானே, அப்படி என்று தட்டிவிட்டு போகிற இன்றைக்குள்ள தொடர்புகளையும் நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கோம். இந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. இதை ஈமானிய உறவுகளாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பாவம் வழங்கல்ல, நல்லது வழங்கல்ல, கெட்டது வழங்கல்ல, ஒழுக்கம் வழங்கல்ல. உருவாக்கி இருக்கிற சமுதாயம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை பயந்து விடணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொல்றார்? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் அந்த எழுத படிக்க தெரியாத அந்த உம்மி சமூகத்திலே இருந்து ஒரு தூதரை அனுப்பினான். ஒரு தூதர் அனுப்பினார். அந்த தூதர் எதற்காக அனுப்பப்பட்டார்? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி,
அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி வேதத்தையும் ஞானத்தையும் போதிப்பதற்காக அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார். இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த சமூகத்தை நான் எப்படி சொல்லுவோம்? சாதாரணமாக அபூபக்கர் இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை வளர்த்தூட்டியதால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் வாய் நிரம்ப சொல்கிறோம். எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், எப்படி ஒரு பண்பாட்டை இந்த சமூகத்திலே விதைத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், சனத்தொகை மாநாடு ஐநா சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்றது. அந்த மாநாட்டிலே பேசப்பட்ட விடயம், ஒரு ஆணை திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தொடர்பு கொள்ள திருமணம் என்று சொல்லுகிற பந்தம் தேவை கிடையாது. அப்படி பிறக்கிற குழந்தை இதனூடாக பிறந்தால் அது நவ்வபில் பேபி என்று அதற்கு பெயரையும் வைத்து உலகளாவிய ரீதியிலே அந்த பெயரோடு இந்த சமூகத்திலே வளர்த்துவிட்டார். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், பாப்பா யார் என்று தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு ஊரலகத்தில் கூடி போயிடுச்சு. இந்த தகவலை நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க இணையத்தில் தட்டின உங்களுக்கு தகவல் வரும். இன்றைக்குள்ள இலங்கை பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா பேச்சு? இங்க அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன தெரியுமா பேசுறாங்க? பாப்பான பேரை எடுத்துட்டு உம்மான பேரையும் இனிஷியலாக வைக்கிறதுக்கான வார்த்தைகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எங்க ஏதோ சைனாவில, ஏதோ ஜப்பான்ல, ஏதோ இந்தியாவில, அங்கெல்லாம் இல்லைங்க. எங்க தெரியுமா? நம்முடைய இலங்கை பாராளுமன்றத்தில் என்றால் உறவுகளே, எங்களுடைய சமூகத்தினுடைய வீழ்ச்சி இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை விட என்னங்க வேணும்? முஸ்லிம் என்று வாழுகிறதுக்கு என்ன வேணும்? அங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாச்சாரங்களில் ஆக மோசமான கலாச்சாரத்தை நாங்கள் இந்த சமூகத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த அளவுக்கு மோசமான காலகட்டம். அல்லாஹ்வை பற்றிய பயமும் அச்ச உணர்வும் இருக்க வேண்டுமா? இல்லையா? இல்லை. பொருளாதார ரீதியான மோசடிகள் சமூகத்தில் ஆக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சூதாட்டம் வேணுமா? சூதாட்டம் வேணுமா? இன்றைக்கு நம்ம சமூகத்தை பார்க்கலாம். வட்டி வாங்கணுமா? நம்ம சமூகத்துக்குள்ள போகலாம். இன்றைக்கு ஊரில் ஓடப்படுகிற வாகனங்களில் 199% வாகனங்கள் லீசிங்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. லீசிங்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், நான் ஓடுகிற வாகனம் அடுத்தவனை ஏமாற்றாமல், அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் ஹலாலான முறையில் சம்பாதித்த பொருளாதாரம் தானா என்னுடைய உள்ளத்தில் உடம்பிலே ஒட்டி இருக்கிறது என்கிற கேள்வியை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நான் உடுத்திருக்கிற உடுப்பு எனக்கு ஹலாலா? நான் அணிந்திருக்கிற, நான் போட்டிருக்கிற கால்சட்டை எனக்கு ஹலாலா? நான் இப்பொழுது இந்த ஜும்மா முடிந்ததற்கு பின்னாடி நான் வீட்டிலே போய் கையை குத்தி உண்ணுகிற அந்த உணவு எனக்கு ஹலாலா ஹராமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இதெல்லாம் புரியறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் நினைச்சால் எங்க இருந்து இங்க உதவி பெற போகுது? அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிட்டால் எத்தனை அழிவு வந்தாலும் எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஹலால் நிறைந்திருக்க வேண்டுமே. ஓடுற வாகனம் இன்றைக்கு லீசிங்ல ஓடுது, வட்டியில ஓடுது, லோன் எடுத்து ஓடுது, கட்டுற ஊடு லோன்ல கட்டுப்படுது. மொத்த வளவையும் கொண்டு போய் அப்படியே வேங்கில வச்சுட்டு வளவுறுதியை வச்சுட்டு ஓட்ட கட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பார்க்கிறான் ஏதோ ஒரு 10,000 ஏதோ ஒரு 5,000 ரூபாய் காசுதான் எக்ஸ்ட்ராவா வருகிறது என்று கொடுக்கிறான். கொடுத்து கொடுத்து கட்டுறான். வீடு கட்டி முடிகிறதுக்குள்ள வேங்கில கொடுத்த அந்த அடமான பத்திரத்தை எடுக்க முடியாமல் தத்தளித்து போய் கடைசியாக பேங்க் வந்து மொத்தமா அந்த வீட்டை சுருட்டிட்டு போகுது. அரசனும் இல்லை, புரிசனும் இல்லை என்று சொல்லுவாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டதனுடைய ஆகப்பெரிய விளைவு இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்ய துணிந்த சமூகம், எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்ய துணிந்த சமூகம். சாதாரணமாக நாம் விற்கிற சிகரெட்
அதை நான் குடிக்கலன்றே வைங்களேன். என்னிடத்துல இருந்து ஒருவன் வாங்கிட்டு போய், அதுவும் பாடசாலையில் படிக்கிற பச்சிலம் புள்ள வாங்கிட்டு போறான். 5ஆம் ஆண்டுனாலும் பரவாயில்லை, 10ஆம் ஆண்டுனாலும் பரவாயில்லை, நீ காசை தந்தால் உனக்கு சாமான் கிடைக்கும் என்று அவனுக்கு நான் தூக்கி கொடுத்துட்டு போறேனே, அவன் அடித்து அவன் அதில் மூலமாக அவனுடைய உடம்பையும் அடித்து தன் குடும்பத்தையும் அடித்து அவனுடைய வாலிபத்தையும் அடித்ததற்கு காரணம் நீங்க விற்ற முதலாவது கொடுத்தீங்க அந்த பீடியும் சிகரெட்டும் தான் இன்றைக்கு அவன் பெரும் தூள்காரனாக, தூளை விற்கிறவனாக சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறேன். நான் தொழணுமே, அந்த ஹராத்தை திண்டுவிட்டு நான் தொழுவதற்கு பள்ளிக்கு வரணுமே. என்னை படைத்த அல்லாஹ் என்னுடைய தொழுகையை, நோன்பை, நான் கேட்கிற பிரார்த்தனையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உடம்பு முதலாவது ஹலாலாக இருக்கணுமே. வளங்கள்ல நான் யாரு என்னத்தை பேசினாலும் பரவாயில்ல, சுத்துற வீடு சுத்துப்படும், விற்கிற சிகரெட் விற்கப்படும், ஒன்றும் கேட்க முடியாது. ஹஸ்ரத் நீங்க வந்தா தொழுகையை பத்தி பேசுங்க, ஜக்காத்தை பத்தி பேசுங்க, உங்களோட வேலை முடிஞ்சு நீங்க போங்க. சமூக பிரச்சனையை பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. இன்றைக்கு சொல்லித்தாராங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருடைய மேடையை சமூகத்தின் சீர்திருத்தத்தினுடைய அடையாளமாக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு பேசப்படுகிற உலமாக்கு கூட தைரியமாக ஒன்றை சொல்ல முடியாத ஒரு கால சூழ்நிலையை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தெருக்களில் விபச்சாரம் நடக்கும், ஈமானோட இருக்கிறவன் கொஞ்சம் ஓரமா போங்கன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாக என்று யோசிக்க தோணுது. மாப்பிள்ளை கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து உழைக்கிறான் உழைக்கிறான் உழைக்கிறான், கஷ்டப்பட்டு தண்ட குடும்பம் தண்ட மனைவி நல்லா இருக்கட்டும் என்பதற்காக பகல் வெயில் சூடு குளிர் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த கஷ்டத்தோட அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்க, பிள்ளைக்கு ஸ்கூல் செலவுக்கு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற ஆட்டோ செலவுக்கு என்று காசு எல்லாத்தையும் முழுசா அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இங்க வந்து பார்த்தால் மனைவியுடைய தொடர்பு இன்னொரு அளவோடு இருக்கிறது. அதுவே கணவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்று அந்த மனைவி தன்னுடைய கற்பை பாதுகாத்து இன்னொரு ஆணின் பார்வை தன் பக்கம் வந்துவிடக் கூடாது என்பதை ஒழுக்கத்தோடு பார்த்து பார்த்து பேணுதலாக ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் வெளிநாட்டு வாழ்க்கையில் உல்லாச வாழ்க்கையை தேடி குடும்பத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிற கேவலமான காட்சிகளையும் இந்த மண்ணுக்கு மேலால் நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன பதில் வைத்திருக்கிறோம்? என்ன சீரழிவை இந்த சமூகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம்? என்ன ஒழுக்கத்தை இந்த சமூகத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம்? இன்றைக்கெல்லாம் இதுவெல்லாம் ஒரு பாவம் என்று பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடுக்குற உடுப்பு அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது, இருக்கிற இடம் அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. ஆனால் நடக்கிற கூத்துகளும் கேவலங்களும் அசிங்கங்களும் இதைவிட ஒரு கேவலம் இல்லையா என்று யோசிக்கிற அளவுக்கு சமூக சீர்கேட்டை இந்த சமூகத்தை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் என்னுடைய இந்த நல்லுபதேசத்தை புறக்கணித்து நடப்பார்களோ அவருக்கு நாம் கண்டிப்பாக நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அந்த மனிதரை நாங்கள் மறுமையிலே நாங்கள் எழுப்புவோம். அந்த மனிதன் கேட்பான், قال رب لما حشرتني أعمى, என் ரப்பே என்னை நீ எதற்காக வேண்டி பார்வையற்றவனாக எழுப்பினாய்? وقد كنت بصيرا, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற போது பார்வை உள்ளவனாக நான் வாழ்ந்திருந்தேனே, பார்வை உள்ளவனாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருந்தேனே, ஏன் யா அல்லாஹ் என்னை நீ இப்படி பார்வையற்ற ஒருவனாக இந்த மஹ்ஷருடைய விடையில் எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்லுவான், قال كذلك, இவ்வாறுதான் அத்தத்க ஆயாத்துனா, ஒரு நாள்
வந்து சந்தித்தது இந்த உலகத்தில். என்னுடைய வேதவசனம் வந்தது, என்னுடைய அத்தாட்சிகள் உன்னை வந்து சந்தித்தது. எத்தனையோ இது போன்ற ஹுத்பா மேடைகளும் மிம்பர் உரைகளும் உன்னுடைய வாழ்நாளில் வந்து சந்தித்தது. தொழுகைக்கு வாருங்கள் என்று பள்ளிக்கு அழைத்தால் அழைப்பு விடுக்கிற போதெல்லாம் அலட்சியமாக நீ வாழ்ந்து விட்டாய். அல்லாஹ்வுடைய கட்டளை பேசப்படுகிற போதெல்லாம் வட்டியை எடுத்துக்கொண்டு அந்த வட்டியிலே ஓடித் திரிகிற குட்டிகள், இன்றைக்கு ஓடுகிற கார்களும் வாகனங்களும் வேன்களும் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டாய். அடுத்தவனை ஏமாற்றாதே என்று சொல்லுகிற போதெல்லாம் அடுத்தவனை நீ ஏமாற்றி பிழைத்தாய். ஆனால் இன்றைக்கு அடுத்தவனை ஏமாற்றி கொண்டிருப்பான். அடுத்தவன சொத்து கிடைச்சால் லேசா அப்படியே டச் பண்ணிட்டு போவாரு. தண்ட சொத்துல இருந்து 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படியே கலிங்கி போயிட்டு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ஏமாற்றினான் சொல்லி சொன்னால் இஸ்லாம் பேசப்படும். இன்றைக்கு நடக்குது, இதானே நடக்குது. இன்றைக்கு மோசடி நடக்கலையா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இது போன்று உனக்கு என்னுடைய வேத அத்தாட்சிகள் வந்தது. ஃபனஸீதஹா, நீ மறந்து போனாய், நீ மறந்து போனாய். வகதாலிகல் யௌம துன்ஸா, இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்பட்டாய். அல்லாஹ் மறுமையில் சொல்லுவான். எப்படி இருக்கும் இந்த உலகத்துல? என்ன படைச்ச அல்லாஹ்வை நான் கண்ணால பார்க்கறதை விட பாக்கியம் என்ன இருக்கு? நான் கேட்காமலே பேசுற நாவை தந்த ரப்பில்லையா? நான் கேட்காமலே உடம்பிலே எந்த நோயும் இல்லாமல் வாழ வைக்கிற ரப்பில்லையா? எல்லோரும் எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்கிற போது கால்களற்று கைகளற்று ஊனமுற்று தான் பாத்ரூம் போவதென்றாலும் இன்னும் ஒருவர் கூறவே ஊதியாக தேவை என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் இருந்து அல்லாஹ் சுயமாக இயங்குகிற உடல் பாகங்களையும் உடல் உறுப்புகளையும் தந்த ரப்பை நாளை மறுமையில் நான் பார்க்க கூடாதா? அல்லாஹ் சொல்கிறான், சிலர் எழுப்பாட்டப்படுவார்கள் மறுமையின் பைத்தியங்கள், ஷைத்தானால் தீண்டப்பட்ட மறுமையின் பைத்தியங்கள் இந்த வட்டியை வாங்குற கூட்டம் என்பதா சொல்கிறார். எழுப்புவோம். அல்லதீன يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போன்று அல்லாஹ் இந்த வட்டியை என்ற சமூகத்தை அல்லாஹ் எழுப்புவான். இவ்வளவு பெரிய ஒரு கேவலம். காசுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருவோமா? ஹலால் ஹரால் ஒன்றும் போனாம நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துருவோமா? இதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களின் தியாகங்களை பேசுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கிறேன். என்ன இருக்குது? ஒழுக்கம் கிடையாது. இன்றைக்கு பெஸ்டில் இருந்து வளர்ந்து வரக்கூடிய வீட்டில் இருந்த ஒழுக்கத்தினுடைய சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு. ஒழுக்கம் இல்லை. 4 பேர் இருக்கிற இடத்துல மனைவியை எல்லோருக்கும் முன்னாடி வைத்து அறையுவார், எல்லோருக்கும் முன்னாடி வச்சு பேசுவார். ஊத்த வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் பேசுவார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? நீங்க சேர்ந்து வாழ்றீங்க, உங்களுடைய இந்த வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பத்துக்கு இல்லாம இருக்கிறா, அதுக்கு தெருவில் இறங்கி நின்று அறைய தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? வஃபாரிகு உன்ன பிமாரூஃப், நல்ல முறையில பிரிஞ்சிடுங்க, முடிஞ்சு. இன்னைக்கு ஒழுக்கமான வீட்டு சூழ்நிலையா இருக்குது. பாப்பா பேசுற வார்த்தையை கேட்டு பிள்ளை வளர்ந்தா பிள்ளை பாப்பாக்கு மேல ஒருபடி ஒசந்திருக்க. இன்னைக்கு அறிவியல் உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு மனுஷன் 3 மாசம் ஒரு இடத்துல இருந்தா அந்த பண்பாடு வந்துடும். பாப்பா கத்தி 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 பேசுற எல்லாத்துக்கும் எடுத்த மாதிரி சத்தம் போடுவார். பிள்ளை வளர போது எப்படி வளர்ந்தான்? பாப்பா பிள்ளைய கத்தி வளர்க்கல, பாப்பா தான் கத்தினேன், பிள்ளை பாப்பாக்கு மேல கத்துறான். அவன் கத்தணும் என்று கத்தல, கத்த பழக்கிட்டான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, அடே எங்கேயோ பிரச்சனை இருக்குது, நடு வீட்டுல பிரச்சனை, எங்க மத்த பக்கம் இருக்க போகுது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். முறைப்படி அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும், மகன் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழருக்கு, ஒரு சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், மகனே நீ எங்கிருந்தாலும் பரவாயில்லை, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை நீ பயந்து கொள். எங்கிருந்த போதிலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள்வாங்க. யாரும் பார்க்கலையா? யாருமே இல்லையா? நான் செய்த தவறை யாருமே பார்க்கலையா? ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை நான் உருவாக்க வேண்டுமா? முதலாவது என்னுடைய பிள்ளைக்கு நான் போதிக்க வேண்டிய கல்வி தக்குவா. அந்த தக்குவாவை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போதித்தார்கள்? நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். யாரும் பார்க்காத அறையில நீ இருக்கிறாயா? யாரும் பார்க்கலதான். ஆனால் என்னை படைத்த அல்லாஹ், அல்லாஹு யதார், அவன் ரோஷக்காரன். ஒரு மூமின் அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகிறான். அந்த ரோஷம் வெளிப்பட வேண்டும் ஒரு மூமினுடைய வாழ்வில். இந்த ரோஷம் வெளிப்படல் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் எதையும் ஒரு மனிதன் செய்து போவான். சர்வசாதாரணம். போதை பொருளையும் விற்பான், பொன்னையும் விற்பான், பொருளையும் விற்பான். எத்தனை பேரோடும் எத்தனை வகையிலையும் தொடர்பாக இருப்பான். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சுயநலம் என்று வாழத் தொடங்குவான். இந்த ஒழுக்கம் இந்த சமூகத்தில் இல்லாமல் போனால் நீங்கள் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதமும் அந்த கல்வியும் இந்த சமூகத்தில் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சமூகம் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க. இன்னைக்கு நடக்கப்படுகிற திருமணங்களை கொஞ்சம் பாருங்கள். என்ன தேர்வு? ஒரு பொன் பார்க்கப்படுகின்ற என்ன தேர்வு? ஒரு மாப்பிள்ளை பார்க்கப்படுகின்ற என்ன தேர்வு? என்ன தெரியுமா தேர்வு? மாப்பிள்ளை கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கிறார், லட்சக்கணக்கில் உழைக்கிறார், அவர் என்ன பிசினஸ் தெரியா, சொல்லுகிறாரா தெரியா, அவர் அல்லாம பயப்படுறவரா தெரியா, என்ன கொள்கையில இருக்கிறார் தெரியா. எப்படி நீங்க முடிச்சீங்க? காசு மட்டும்தான் கண்ணுக்கு விளங்கிச்சு. முடிச்சான், முடிச்சிட்டான், உங்களையும் முடிச்சான், இன்னொருடையும் சேர்த்து முடிச்சான், முடிச்சு. நடக்குது இல்லையா? காசு மட்டும்தானே பார்க்கப்படுது, ஒழுக்கத்தை பார்த்து எங்க திருமணம் நடக்குது? ஒழுக்கத்தை பார்த்து மார்க்கத்தை பார்த்து நடக்கப்படுகிற திருமணம் ரொம்ப குறைவு. ஒரு பெண்ணா வடிவா இருக்கிற அவ்வளவுதான், வடிவு மட்டும்தான் வழங்குது. அல்லாஹ் பெண்ணுடைய பண்பை பற்றி சொல்கிறானே, ஒரு ஆணுடைய பண்பை பற்றி சொல்கிறானே, வல் ஹாஃபிஸாத் லில் கைபி பிமா ஹஃபிஸல்லாஹ், அந்தரங்கத்தின் விடயத்தில் அல்லாஹ்வை சரியான முறையில் பயந்து கற்பொழுக்கத்தோடு நடக்க வேண்டும். இதுதான் தகைமை. வல் முஹ்ஸனாத் கைர முசாஃபிஹாத் வலா முத்தகிராத் யஹ்தான், கற்பொழுக்கம் உள்ள பாவங்களிலிருந்து தூரமாகி வேறு தொடர்புகள் இல்லாத ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் கடைபிடிச்சு சொல்லி தந்தாங்க. திருமணத்திற்கு இன்றைக்கு வெறுமன காசு, வெறுமன அழகு, இது ரெண்டையும் பார்த்தா காசு ஒரு நாள் அடிஞ்சு போயிடும், அழகு ஒரு நாள், நாலு புள்ள பிறந்த அதோட போயிடும், கடைசியா ஒண்ணுமே இல்லாம நிக்க வேண்டிய நிலைமை. அன்பார்ந்த உறவுகளே, பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். வேற எதுக்கும் வரல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பண்பாட்டுக்குள் சிறந்த சமூகத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கு முன்னால் காட்டினார்கள். அதனால் தான் மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போகும் பொழுது ஒரு 1000 சொச்சமான சஹாபாக்கள் போனார்கள். மீண்டும் மதீனாவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு வருகிற பொழுது 1,00,000க்கு மேற்பட்ட நபித்தோழர்களோடு வந்தார்கள். இஸ்லாம் வாளால பரப்பப்பட்ட மார்க்கமா? இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாம் வாளால பரப்பப்பட்டுச்சா? இந்த மைக்கும் இந்த ஒன்றுமே இல்லாத காலத்தை இஸ்லாம் ஒழுங்காக பரவிச்சு. இன்றைக்கு சினிமாவை கொண்டு வந்து இஸ்லாத்துக்குள்ள நினைச்சு இன்றைக்கு ஒரு புதுசா ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டு காட்டி முஸ்லிம்களை சிறப்பித்து காட்டுகிற சினிமாக்கள் என்று சினிமாக்களை ஆதரிக்கக்கூடிய உலமாக்களை இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கிறோம். அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கிறோம், ஊக்கப்படுத்துகிறார்கள்.
இந்த படம் முஸ்லீம்கள் இஸ்லாமோபியாவை மொத்தமா இல்லாமல் ஆக்கக்கூடிய படம். நீங்க எல்லாரும் போய் சேர்ந்து பாருங்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். கேவலமான ஒரு சூழ்நிலை. இவனை ஒருத்தர் நடிச்ச படத்துக்கு இவன் போஸ்டர் அடிச்சு போட்டுக் கொண்டிருக்கிறான். இவன் நாயை போல பின்னாடி ஓடுறான். அவன் கையால ஏதாவது ஒன்று கிடைச்சிடும், அவன் ஒரு கையொப்பம் கிடைச்சிடணும். நாம சுமந்திருக்கிற ஈமான் அதை விட பெருமதியானது. அவன் ஒரு நாள் சிறுநீர் கழித்தால் கழுவ மாட்டான், அவனுக்கு கழுவ தெரியாது. ஆனால் நீ அல்லாஹுவை பயந்திருக்கிறாய், உனக்கு ஈமான் இருக்கிறது. நீ சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வது உண்மையில் உள்ள கடமை. அசிங்கம் பிடித்தவனோடு நீ எப்படி சேர முடியும்? மறந்துச்சு. கொள்கையும் வழங்கல்ல, உண்டுமே வழங்கல்ல. இதான் இன்றைக்கு உள்ள காலப்பகுதி. அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிற வழிகாட்டல், என்னுடைய வாழ்க்கையில் நான் தேர்ந்து போகிற தேர்வுகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹுவை பயந்த பாதைகளால் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கு நடக்கப்பெறுகிற எத்தனையோ திருமணங்கள், ஏதோ நாங்கள் திருமணம் முடித்து விட்டோம், சமூகத்தில் நல்ல ஒரு பேரில் நம்முடைய குடும்பம் இருக்குது என்பதற்காக பிரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ முடியாத வாழ்க்கையையும் புள்ள பிறந்துட்டே என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். அவ்வளவு அசிங்கங்களையும் தூக்கிக் கொண்டு கால்வி கோட்டிலே வந்து அந்த திருமணம் வந்து நிற்கிறது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் பேசினால் பிடிக்க மாட்டார். இதை பேசுறதுக்கு மேடை தேவையில்லை, இதை பேசணும். சமூக ஒழுக்கத்தை பேசுவதற்கு இந்த மேடை என்றால் இந்த மேடையில் வேற எதை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நடைமுறைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.